கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் சோலோ கேமிங் ஒய்டி. உங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஜோன்சரி பண்ணணும் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனால் உங்கள் நிறையா பேர்லாம் பண்ணவே முடிஞ்சிருக்காது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்குற பிளேஸ் கேரக்டர் ஸ்கில் இதெல்லாம் இருக்கும்போது நான் வேணும் உங்களுக்காக அதான் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒலிவியா கேரக்டர். இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஜோனில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அதாவது ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூசி கேரக்டர் பார்த்தீங்கன்னா 200 காயினை பார்த்தீங்கன்னா 300 காயினா அப்படின்னா அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். அதிகமான காயின் கலெக்ட் பண்ண முடியும் உங்கள் டீம் எடுத்து ரிவே பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒலிவியா கேரக்டர். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள் வண்டியில் புல்லட் ஷூட் பண்ணும்போதெல்லாம் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ரும். உங்கள் மேலே ஹெச்பி புல்லட் படாது, இனிமேல் உங்கள் வெஹிக்கிள் மேலேயும் புல்லட் படாது, எனிமி அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கலாம். இது வந்து அவுட் ஆஃப் ஜோனில் ஹெச்பி ப்ளஸ் இபி ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுரும் நல்லாவே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஏலியன் பெட் எக்யூட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மித்த பெட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு யூஸ் இருக்குது ஜோன் சர்வீஸ்க்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்பீடை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கே தெரியும் அவுட் ஆஃப் ஜோனில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தான் முக்கியம், அதனால் இது நல்லா யூஸ் ஆகும். மெடிக்கேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடரில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் லோடர் எடுக்கலாம். ஏன்னா அது இப்படி தான் 3 ஆப்ஷன் இருக்கும் மெயினாக ஜோன் சர்வீஸ்க்காகவே. என்னென்ன பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் பஃப்னு ஒன்று, அது அவுட் ஆஃப் ஜோன் வாட்டர் ஸ்கிஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹீல் அதிகமாகவே ஹீல் பண்ண விடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபி அதுக்கு ஒன்று இருக்கும். இது அப்படி இல்லை ப்ரோ இது எனக்கு செட் ஆகுதுன்னு நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஒரு லோடர் இருக்கும் அதுவும் வைக்கலாம். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மான்ஸ்டர் ட்ரக் கிடைக்கும் உங்களுக்கு வண்டி கொளுத்திட்டாக யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கிட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் காயினை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பண்ணால் நீங்கள் எல்லாத்தையும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரு காம்போ வரும். இதையும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் வைக்கிற பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் நீங்கள் இறங்கலாம், நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இறங்கணும்னா ரிவர் சைடுக்கும் மில்லுக்கும் நடுவில் ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்கும், அங்கே தான் நீங்கள் இறங்கணும். அது இங்கே இந்த எல்சேப் வீட்டில் இறங்கி இங்கெல்லாம் காயின் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல காயின் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹார்டின் ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐலாண்டு, இதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கலெக்ட் பண்ணி டேரெக்டாக ஷிப்பியார்டு போயிடலாம். ஷிப்பியார்ட்லேயுமே போய்ட்டு நீங்கள் நல்லாவே காயின் கலெக்ட் பண்ணலாம். ஏன் ப்ரோ நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்குறீங்களா? இதில் பார்த்தா நீங்கள் சூப்பர் முடிக்கிட்டு காயின் நல்லாவே கலெக்ட் பண்ணலாம். ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுனா ரொம்ப லாங் வீடியோ, அதனால் அது நான் ஸ்பீடியோவில் போட்டிருக்கேன். அந்த இப்போ கூட நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த பச்சையில், அதனால தான் இதுக்கு ஹெல்த்துக்கு நல்லா வேணும். நான் இந்த மாதிரி நீங்கள் இது எல்லா ஸ்பாட்டையுமே கலெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புலிசாவான ஷிப்பியார்டு எடுத்து புலிசா முடிச்சுட்டு புலிசாவுக்கு அடுத்து கிரேவேடு போயிருங்க. அதுக்கடுத்து அப்சர்வேட்டரி போயிருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதுக்கடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் ஜோன் ஸ்டே பண்ணுவீங்க. அடிக்கடி மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஜோன் என்ட்ரி பண்ணி அதிகமாக போடுங்க. ரொம்ப டீப் ஜோனில் போயிட்டீங்கன்னா டீம் மேட்ச் என்ட்ரி போட்டுங்க. அதே அப்போ ஜோன் என்ட்ரி போட்டுக்கிட்டே இருங்க. ஜோன் என்ட்ரி போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதிக சான்சஸ் இருக்குது. ஜோன் என்ட்ரி அதிகமாக மறக்காம ஜோன் எல்லாரும் மட்டும் முக்கியமாக ஜோன் போட்டுக்கிட்டே இருங்க. அதிகமாக ஜோன் என்ட்ரி போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அவுட் ஜோன் சேர்த்து தூக்க முடியும். இன்னொரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டீமெண்ட் அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோன் சேவ் பண்ணிட்டே இருக்காது. அப்படிலாம் நீங்கள் கடைசியில் தொடர்ந்து அவுட் ஆஃப் ஜோன் சேவ் பண்ணுறது உள்ளுக்குள்ள போயிட்டுனா ஃபைட் அடிக்கிறது. நான் ரிவே பண்ணுறேன் டீமெண்ட் அட்டாக் வரலாம். அப்படி இல்லை ப்ளஸ் ஆகணும். இல்லை ப்ரோ நான் கடைசியில் ஃபுல்லாக ஃபைட் எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் ஜோன் சேவ் பண்ண கம்மி தான் பிரச்சனை. அதில் போய் ஃபைட் எடுத்து நீங்கள் கில் எடுத்து ஜோன் சேவ் பண்ணாதீங்க. அது ஒரு உங்களுக்கு யூஸ் ஆயிருந்துச்சுன்னா மறக்காம இருக்கல கமெண்ட் தெரியும். நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு கண்டென்ட் கெட்ட நம்ம சேனலுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போட்டு ஸோ இதெல்லாம் நல்லா போடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே கமெண்ட் போட்டு டெய்லி பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. 4 to 5 அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறேன். இல்லை மறக்காம அந்த பெல் ஐக்கன் மட்டும் ஆல்ல போட்டு மறக்காம தேங்க்யூ. மறக்காம